ஹலோ ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மஞ்சுமா விலாக்ஸ். இன்றைக்கி உங்கள் மஞ்சுமா விலாக்ஸில் என்ன ஸ்பெஷல்னா, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது, எல்லோரும் சேஃபாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நிச்சயமாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி உங்கள் மஞ்சுமா விலாக்ஸில் என்ன ஸ்பெஷல்னா, பன்னீர் பட்டர் மசாலா. எப்பா பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. அப்படியே ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நிறைய பார்த்துருந்தோம். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சுவையில் எல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஸோ இது உங்கள் மஞ்சுமாவோட கைவண்ணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சூப்பராக சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேஸ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சிடலாம். பேன் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு பட்டர் க்யூப்ஸ். ஏன்னா இது பன்னீர் பட்டர் மசாலா, அதனால் ரெண்டு பீஸ் போதும். ஏன்னா அதுவே வந்து பேனில் நல்லா ஒட்டிடும். ஸோ அது கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பெரிய வெங்காயம்னா ஒன்று எடுத்துக்கோங்க. சின்னதுன்னா 2. நான் இப்போ 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக இஞ்சியும் ஒரு 3 பல் மாதிரி பூண்டும் உரிச்சி போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம். லைட்டாக ஆயிலில் வந்து இப்போ நம்ம அந்த இது பட்டர் இருந்தது இல்லையா, அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நான் வந்து இந்த மாதிரி மிளகாய் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு 2 தக்காளி, அதே மாதிரி குட்டி குட்டியாக 2 தக்காளி. ஸோ வரமிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அது நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கங்க. நாங்கள் இது பாப்பாக்காக தான், அவர் ரொம்ப லைக் பண்ணி கேட்டிருந்தா. ஸோ இதில் கரம் மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால் நான் செய்கிறதே கம்மியான குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால நான் ஒரே ஒரு மிளகாய் தான் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் நல்லா வேணும், கலர் இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 to 4 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமாக இதில் சேர்க்க வேண்டிய பொருள் முந்திரி. அதை ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பன்னீர் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆப்ஷனல் தான், இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ மறக்காமல் ஒரு 3 to 5 பல் நீங்கள் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம். அவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு போய் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஆறின உடனே தான் நம்ம மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். வச்சுட்டு மறுபடியும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அதே சேம் பேனை நம்ம வச்சுக்கலாம். இது வந்து நம்ம மழை காலத்துலலாம் இட்லி தோசைக்கு என்னடா சைட் டிஷ் செய்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது, பன்னீர் வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை நம்ம கடையில் இந்த பன்னீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. ஸோ ரெகுலராக சாப்பிட மாட்டேன் அப்படின்னாலுமே மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதே பேனில் வந்து இப்போ நம்ம பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா சூப்பராக ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ நம்ம இதில் போட்டு நல்லா சூப்பராக ஆட் பண்ணி அந்த பட்டர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் இப்போ ஜஸ்ட் அப்படியே ஒரு ஹீட் மாதிரி லைட் ஹீட்டு தான் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம மசாலாஸ் வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி வதக்கி அதை வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் குறைன்னு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாலாம் ரொம்ப மழைலாம் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறோன்னா, மசாலாஸ் இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா, பிரியாணி இலை, பட்டை, இந்த ஜாதிக்காய், இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து கடல் பாசி, இது எல்லாமே வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். லவங்கம், இந்த மாதிரி ஏலக்காய், நமக்கு வந்து என்னென்னலாம் வாசனைக்கு வேணுமோ அது எல்லாமே இப்போ நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கல்பாசி, அந்த வாசனை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போனால், இதில் வந்து ஒரு வந்து வெங்காயம் ஆட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நான் பண்ணலை. பட் வந்து ஒரு சிலர் வந்து இந்த வெங்காயம் இந்த டைமில் ஒரு சின்னதாக ஒன்று ஆட் பண்ணிக்கிறாங்க. அது ஆப்ஷனல் தான், நான் பண்ணலை. ஸோ இது பண்ண உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம பேனில் போட்டுட்டு அப்படியே ஒரு கலரி விட்டுடலாம். இப்போ வந்து இது அப்படியே கொஞ்சமாக வந்து சுற்றி அந்த பபிள்ஸ் முட்டை வர மாதிரி இப்போ இந்த மாதிரி கொதிக்கிற நேரத்தில், அதுக்குள்ளே நம்ம கை வேறு சும்மா இருக்காது, நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பாருங்கள், அது கொதிக்க மேலே பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம விட மாட்டோம், க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது நம்ம வேலை. ஸோ அப்படியே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சூப்பராக இது கொதிச்சுட்டே இருக்கும்போது சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா வந்து சாப்பிட முடியாது. அதனால் டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம். சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இது நல்லா அப்படியே கொதிச்சுட்டே அந்த பபிள்ஸ் பாருங்கள். அப்படியே இருக்கிற நேரத்தில் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுக்கு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இதில் அப்படின்னா, கரம் மசாலா இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் கரம் மசாலா அந்த மாதிரி. ஏன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு மிளகாய் வச்சும் அரைச்சிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இது. இது வந்து பன்னீர் மசாலாங்கிறதால காரம் கொஞ்சம் இல்லாமல் கம்மியாக இருந்தால் தான் இது வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ தனி மிளகாய் தூள், நம்ம வந்து ரெட் சில்லி அது ஒரு 1/4 ஸ்பூன் தான், ரொம்பலாம் இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்லித்தூள்
ஒரு அரை ஸ்பூன். ஸோ அவ்வளோதான். இது வரைக்கும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். லாஸ்ட் டைம் வந்து நான் அக்கா வந்து எப்படி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சோம் இல்லையா, அதிலேயே போட்டுட்டாங்க எல்லாத்தையுமே ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு, அது நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக பண்ணிவிட்டு அந்த இதுவும் இதில் போட்டு இதை கொதிக்க மட்டும்தான் விட்டாங்க. ஸோ கொதிக்க வச்சுட்டு இதில் பன்னீர் எடுத்து போட்டாங்க. அது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாஸை வந்து அது வந்து எதுக்காக அக்கா அப்படி செஞ்சாங்கன்னா, இப்போ நான் இதில் போட்டிருக்கேன், இதில் போட்டு இந்த மாதிரி கட்டி கட்டியாக அது வந்து நம்ம கலரிட்டே நின்றுட்டுருக்கணும். அதில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டா அது என்ன ஆகும்னா, அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வந்து ஃபைண்டாக அரைச்சிட்டு வந்துடுது. ஆனாலும் இது நம்ம விடாமல் கட்டிலாம் இல்லாமல் கலரி எடுத்துட்டோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் சால்ட்டு மட்டும் எக்ஸ்ட்ராஸ் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம வந்து பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, லைட்டாக ஃப்ரை தான். ஸோ அதை வந்து இப்போது ஃபைனலாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து இப்போது கொஞ்சம் கலரி விட்டுடலாம். சுற்றி அந்த ஓரத்துங்களெல்லாம் அந்த மசாலாஸ் பிரிஞ்சு வந்திருக்கும். அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து சூப்பராக பண்ணிக்கலாம். இந்த மழை டைம் இப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு இந்த 2 நாள். இந்த டைமில் நீங்கள் இதை சூப்பராக ஒரு நைட்டு டின்னருக்கோ இல்லை மார்னிங் அந்த மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி சூப்பராக இருக்குங்க. சான்ஸே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க இது வரைக்கும். உங்கள் மஞ்சுமாவோட இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். முடிஞ்சால் ஒரு ஹைப்பும் கொடுத்துருங்க நல்லாயிருக்கு அப்படின்னா. உங்களோட பாசத்தை வேறு எப்படி வெளிக்காட்டுறது இல்லையா, ஹைப்பு மூலியமாக தான் காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் நல்ல பாசம் அன்பு மழை பொழியணுமோ கண்டிப்பாக வந்து ஹைப் கொடுத்து சூப்பராக உங்களோட அன்பு பாசம் மழையை பொழிஞ்சிருங்க. இப்போ வந்து இது என்ன அப்படின்னா, மேலே வந்து கசூரி மேத்தி, இந்த வெந்தயக்கீரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கசூரி மேத்தி அது வந்து வீட்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஹஸ்பண்ட் குக் பண்ணும்போது அவங்க ஏதாவது நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணும்போது அது மேலே போடுவாங்க. ஸோ நம்மளும் அதுக்காக இப்போ லைட்டாக போட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அடடா கம்மன்னு சூப்பராக இருந்தது. இதுக்கு வந்து சப்பாத்தி தான் பண்ணியிருந்தோம். சப்பாத்திக்கும் இந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் ரொம்ப ரேராக தான் செய்வேன், பட் செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே வந்துடுது. அப்போ தான் நம்மளே வந்து என்கரேஜ் பண்ணிக்கிறது, பரவாயில்லடா நம்மளும் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம்டா அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ் பண்ணும்போது தான் நமக்கே சூப்பராக சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. ஹைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இங்கேயும் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதை பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஹைப் கொடுத்துடலாம் அப்படின்னு தோணணுங்கிறதுக்காக தான் இங்கே டைப்பும் பண்ணியிருக்கேன் மக்களே. ஸோ நம்ம வீட்டு சப்பாத்தி அண்டு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். பாப்பா குட்டி தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு. ஸோ பாப்பா சூப்பராக இருக்குன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம காஞ்சிபுரமில் இருக்கக்கூடிய காஞ்சி குமரனை பார்க்க வந்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச். பாய் மக்களே.